வணக்கம் நண்பர்களே. காம மோகினி வசியம். இந்த காம மோகினியை நம்ம வசியப்படுத்தணும்னா நமக்கு முகவசியம் உண்டாகும். சர்வ ஜனங்களும் நம்மளுக்கு வசியமாகுவாங்க. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு வெற்றி உண்டாகும். இப்போ ஒரு சில மந்திரவாதிகளை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க பின்னாடி நிறைய மக்கள் கூட்டம் போயிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்த மோகினி சித்தி பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால அவங்களுக்கு மக்கள் கூட்டம் எப்பொழுதும் போயிட்டே இருக்கும். இதுபோல் நீங்கள் மோகினி சித்தி பண்ணணும் அப்படின்னா வீட்டில் பூஜை பண்ணாதீங்க. வீட்டில் பூஜை பண்ணுனா மந்திரம் மட்டும்தான் சித்தியாகும். அந்த தேவதை நீங்கள் பார்க்க முடியாது. மலை சார்ந்த இடம் அல்லது காடு சார்ந்த இடம் நீங்கள் பார்த்து தேர்வு பண்ணுங்கள். முக்கியமாக மலை சார்ந்த இடத்துல நீங்கள் தேர்வு பண்ணுங்கள். நீங்கள் அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கணும். 11 நாள் பூஜை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. சரியாக பௌர்ணமி என்று பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் 11 நாள் பூஜை பண்ணாலே போதும். உங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா மந்திரம் மட்டும்தான் சித்தியாகும். நேரடி காட்சி கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. நம்ம மலை சார்ந்த இடத்துல பூஜை பண்ணும்பொழுது தான் நேரடி காட்சி கிடைக்கும். ஒரு சிலவங்களுக்கு அவங்களுடைய ஃபுல் ரூபத்தை காட்டலாம். ஒரு சில பேருக்கு சின்னதாக ஒரு ரூபத்தை காட்டலாம். அது அவங்களோட மன சக்தியை பொறுத்து அவங்க உருவத்தை காட்டும். நல்லா தைரியமாக உள்ளவங்களுக்கு அதோடய ஃபுல் ரூபத்தையும் காட்டும். கொஞ்சம் பயப்படுறவங்களுக்கு அதோட சின்ன ரூபத்தை காட்டும். ஆனால் 100% கண்டிப்பாக நமக்கு தெரியும். இந்த பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் யார் கண்ணுலையும் படக்கூடாது. தனிமையாக தான் இருக்கணும். மலை சார்ந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த தேவதையை நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா இந்த தேவதையை நம்ம நேரடி பார்க்கவே முடியாது. நான் பூஜை பண்ணும் பொழுதெல்லாம் சரியாக 3 நாள் தான் அந்த தேவதையை நான் நேரில் பார்த்துட்டேன். நான் 15 நாள் மொத்தம் பூஜை பண்ணேன். ஆனால் 3 நாள்லேயும் தேவதையை பார்த்துட்டேன். இருந்தாலும் பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசையில் முடித்தேன். நீங்களும் அது கண்டிப்பாக வெற்றியாகும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் வீட்டில் மட்டும் தயவு செஞ்சு பூஜை பண்ணாதீங்க. அப்படி பூஜை பண்ணுனா உங்களுக்கு மந்திரம் மட்டும்தான் சித்தியாகுமே தவிர தேவதை ஒருபோதும் உங்களுக்கு சித்தி